ரவி, புதுச்சேரி பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்து பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் கூட்டு சேர்ந்து புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டணியில் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்குவது சிக்கல், தொகுதிக்கு நிதி வழங்குவது சிக்கல் என வாரிய தலைவர் பதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு முரண்பாடுகளுடன் இந்த கூட்டணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டத்தில் போட்டியிட்ட நமச்சிவாயம் படுதோல்வி அடைந்ததை அடுத்து பாஜக வேட்பாளர் தோல்வி அடைந்ததற்கு முதல் காரணம் முதலமைச்சர் ரங்கசாமியும் பாஜக வேட்பாளராக இந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தான் காரணம் என பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் போர்க்கொடி தூக்கி டெல்லி மேலிடம் வரை சென்று பிரச்சனையை வைத்தனர். இந்த பிரச்சனையை முதல்வர் ரங்கசாமி மாற்ற வேண்டும், அமைச்சரவை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை முன்வைத்தனர், போர்க்கொடி தூக்கி நின்றனர். இந்த நிலையில் கட்சி மேலிடம் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்குமாறு 2026 இந்த கூட்டணி தொடரும் என அறிவித்தது. இதனை ஏற்றுக்கொண்ட அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரும் தங்களது நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கினர். இந்த நிலையில் தற்பொழுது லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் சார்லஸ் மார்ட்டினை வைத்து புதுச்சேரி காமராஜர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பரிசு விழா 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதுல பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்களும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் கலந்து கொண்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வருகின்ற 2026 பாஜக தனித்து பெரும்பான்மையை நிரூபிக்க திட்டமிட்டிருக்கும் நிலையில் பாஜகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது எடுத்துள்ள இந்த விவகாரம் தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் புதுச்சேரி அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஆளும் அரசாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் படுதோல்வி அடைந்தது பாஜக உடைய இந்த இது இப்போது உடைந்திருக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாத புதுச்சேரியில் காமராஜர் தொகுதியில் மார்ட்டின் மகன் சார்லஸ் மார்ட்டின் நிற்பதற்கான ஏற்பாடு தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முதலாப்பேட்டை தொகுதியில் நிற்பதற்கான ஏற்பாடு நடைபெற்று வருகிறது. ரிவி.